வருகிறேன் கொஞ்சமா நான் என்ன பண்ண எதுக்கு அடிக்கிறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பயப்படுறேன் என்ன சொன்னாரு? பயப்படுறாரு. அவர் என்ன சொன்னாரு? முதல்ல ஓடுறான்னாரு. ஓடு இதோ ஓட்டு. அந்த ஓட்டமா அந்த மாதிரி ஓட்டம் எனக்கு சரியா உட்காரு உட்காரு ஏந்திரு உட்காரு ஒரே வழியில முக்கி மச்சு உட்காந்து அப்படி போய் பட்டு 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 பட்டுன்னு சொல்ல முடியாது. ராஜா சொல்றான்
சோத்தியம் மச்சா இல்லையா ஆயிப்போச்சு இன்னொரு டப்ப கொடுக்குறோம் பயம் உள்ள இருக்குதுங்க பெருத்த சபைநாடி அந்த நபர் பெரிய பணக்காரன் ஆமா தில்லி பாட்சா அடங்குது அடங்குவாத்தா உங்களுக்கு என்னடா பண்ண முடியும் என்ன பண்ணிக்கிறீங்க யார் என்ன சொல்றா உங்களுக்கு என்ன பண்ண முடியுமா சொல்றா உங்களுக்கு என்ன பண்ண முடியுமா யார் என்ன பண்ண முடியும் பயம் 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 பண்ண முடியாது ஆமா ஆமா பெரிய பணக்காரன் பெரிய பணக்காரன் கிடையாது தலைமுறையாக பாட்டு தலைமுறையாக பணக்காரனாக வாழ்ந்து வருகிறோம் பணக்காரனாக வாழ்ந்து வர்றோம் அப்படி ஒரே ஒரு ஆள் கிடையாது அப்படி இருக்கு இந்த அண்ணன் பிரிவுதானே பிண்டம் என்றால் அதான் தெரியும் அதான் தெரியும் அதான் தெரியுதா பூமியுடைய இந்த பூமி நாங்கள் வரும்போது சபையானது 32 நிலவாத்தியவர் கொண்டே இருக்குது பேர் ஆமா எங்கடா வெடிகாலம் வந்தா வேசம் ஓதுவாங்க போனான்ட்டு ஆர்எஸ்தால் மேல கட்டு எமது தந்தை ஆமா திருநாட்டில் மகிழ்வன் உடம்பு புண்ணு வைக்காது திருநாட்டில் மகிழ்வன் ஏன் நோயாது திருநாட்டில் மகிழ்வன் ஆமா அவன் பேசி கேட்காத அவன் பேசி கேட்டா குடும்பம் குடிச்சோரா போடும் தந்தை திருதராட்டில மகிமர் தாயார் வாத்தா இதுக்கு வந்துக்கிறாரா எதுக்கு வந்துக்கிறார் சரி அவரு அம்மையார் உண்டு வாத்தா காந்தாரி முண்டை கால் மேல இருக்காது
டேய் எப்ப ராஜா அவரு அவரை பார்த்து ஓட்டாடி கேக்குறாமா டேய் நான் ராஜா நான் லோபா ஓட்டா மாய் சொல்ற மாதிரி கேக்குறாமா நம்ம வச்சிட்டு போறேன் பாரு எப்படி இதுன்னு எப்படியா சூர்யாவுக்கு பானம் விட்டாங்களோ இல்லையே தெரியல ஏய் இப்ப நீங்க வந்து விட்டுங்கறீங்க அப்ப நான் பகல வரணும் இல்லைங்க பல்பு பீச்சு கூட போகுது உங்கள தாயார் காந்தாரம் யார் உண்டு 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 இருக்கிறாங்க இருவர் சோமத்த உதத்தலங்கள் அண்ணன் நம்ம எத்தனை பேர் தெரியுமா 10 20 30 40 50 மகன் அம்மா நீ என்ன ஓத்தாங்க அம்மா தாலி குறுக்கு விட்டு அத்து விடுவேன் எங்க அம்மா தாலி ஏய் ஒண்ணு பேர் 32 பேர் வந்து நான் எப்படி சொல்றேன் அடக்க முடியாது சொல்லு எங்க அப்பா ஆத்தியமே சாராய கால் வச்சுக்கிறான் டேய் அதே விடு அப்படி போறோம் உன் முன்னாடி காலி எடுத்துடுவேன் என் மாடு தாலியா ஆமா என்னடா அண்ணா என் மாடு தாலி ஆக முடியாது ஏன்டா ஒண்ணு மேல 32 சாரகணம் வந்தாலும் ஆக முடியாது ஏன்டா ஆக முடியாது எதனால சொல்லு நானே ஆர்த்து விட்டு முடிச்சு செருப்பு போட கஷ்டமான எல்லாம் வெளிய வந்து சொல்றியாடா டேய் எனக்கு அதான் அந்த பாக்கி கிடைச்சது உங்களுக்கு எந்த பாக்கி நான் கிடைக்குமோ எத்தனை பேரு ஏய் 80 90 99 தம்பிமார்கள் 99 தம்பிமார் எனக்கு கொண்டு போய் சேர்த்தோர் நீ செத்தா ராஜா இல்லைங்க நீ செத்தா எல்லாம் உருப்படியா இருக்கும் சேர்த்தால் சேர்த்தால் ஆடவர் 100 100 ஒரே ஒரு பெண்பால் ஒரே ஒரு பெண் பார் சுத்தரை சுற்றரை தயவுசெய்து சிரிக்காத நீ தயவுசெய்து சிரிக்காத நீ சிரிச்சா எனக்கு 3 நாளைக்கு மூத்திரமே வரும் என்ன ஆகாயமே வணங்கினாலும் வணங்கும் வணங்கா இந்த துரியன் ஆமா. யாரையும் கண்டு வணங்க மாட்டேன் யாரையும் காட்ட வணங்க மாட்டேன் போலீஸ்காரன் வரான்னு சொன்னா அழுது கேட்டு மூட தூக்கி வந்துக்கிறேன் அது வந்துச்சு ஒரு நாள் போலீஸ்காரன் ஆளு இல்ல 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 எங்க அண்ணன் பத்தி சொல்லிங்கிறேங்க மன்னனை பத்தி சொல்லு ஆமா இப்ப நான் யாரு ராஜா சாப்பாடு இருக்கு நாங்கள் அண்ணன் தம்பி 100 பேரும் எதிரி என்று ஒருவர் யாரும் ஏற்பட்டானோ ஏற்பட்டா அட சண்டையில் கேக்குட்டியே இந்த 100 பேர் அண்ணன் தம்பிக்கும் ஒரே ஒரு தமக்கை துச்சடைன்னு சொன்னாங்க அது எங்க கொடுத்துருந்தீங்க சேர்ந்து நான் என்ன சொன்னேன் நீ என்ன செய்யற சிந்து நீ நான் சிந்திட்டேன் அங்க சிந்துவா சொன்னாங்க என்ன அங்கம் ஐவந்தி வர்ணவதம் இந்திரவஸ்தம் ஜெயந்தம் மிருகந்தம் ஒட்டியல் ஆரம் என்று சொல்லக்கூடிய ஆமா லாரம் கட்ட விட மாட்டேங்குது
நாடகங்களே நாடகம் தாங்குது மாடம். ஆமா தலைநகரம் 56 நாட்டிற்கு நல்ல நேரா பொட்டிக்காருக்கு கண் தெரியுற மாதிரி கட்டணும். கண் தெரியுது தூக்குனா நல்லா தூக்குனா. நேராட்டி இன்னும் கொஞ்சம் தூக்க அட்டி அப்பதான் தூக்க மாட்டாங்க. கண்ணு பூச்சுது ஏன்னா ஆபரேஷன் பண்ணி வாயாடா இல்ல மொத்தம் அப்படி அப்படி எப்படி பத்தி ஆனா அதான் 56 நாட்டிற்கு 56 தலைநகரம் ஹஸ்தினாபுரம். சிந்து என்றால் ஒரு தேசம். ஜெயித்தரசன் சைவ பூபதி அங்க கொடுத்திருக்கிற பேமெண்ட் நமக்கு அப்பேற்பட்டாலே ஒத்த சக்கரம் ஓட்ட முடியாது. அப்பேற்பட்டாலும் பேலன்ஸ் இல்லாம ஓட்டுறாரு. ஆமா ஒத்த சக்கரத்திலே பேலன்ஸ் இல்லாத 240 ரூபா போட்டான். அந்த குட்டியா திருப்பி என்ன ராஜா எப்பேற்பட்டாலு வாங்க கொடுத்து திருப்பி கொடுப்போமா? ராஜாவோட சமாச்சாரம் வெளியே வரக்கூடாது. பணக்கார சமாச்சாரம் அதை போட்டு அமுக்கு. ராஜா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். நீங்க 100 பேர் ஆடவர், ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை கொடுத்துருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் கேட்டுப்பட்டு ஆமா தீபாவளி வருது, தீபாவளி பொங்கல் வருது. ஆமா நாளைக்கு சீர்வா செத்து போகணும். ஆமா சீர்வா செத்து போகும்போது நகைச்சாட்டு நீங்க ஒருத்தரா போவீங்க, 100 பேர் ஒன்னா போவீங்க. சீர்வார் செத்துன்னு ஒருத்தரா போவீங்களா, 100 பேர் ஒன்னா போவீங்களா? 100 பேர் கும்பலா தான் அழகா சீர்வார் செத்து போவோம். 100 பேர் ஒன்னா தான் போவீங்க. 100 பேர் ஒன்னா போனீங்கன்னா உன் தங்கைக்கு தண்ணி மோண்டு கொடுத்தா தாலி அறுந்து போடும். ஏன் சொல்றேன்னா 100 பேர் அண்ணன் தம்பி வந்துட்டாங்க. ஆமா வந்த உடனே அண்ணன் தம்பி முதல்ல வந்த உடனே தண்ணி மோண்டு கொடுக்கணும். ஆமா தவளை தண்ணி இருக்கும். தண்ணி மோண்டு 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 போகும்போது இந்த தாலி இருக்குது பாரு, தாலி அந்த தவளை வாயில் மேல அப்படி மாட்டிக்கும். மாட்டி லபோட தூமா அசுக்காதே என்ன தண்ணி மோண்டு கொடுக்க மாட்டாங்க. தாலி பெண்கள் எது கேட்கிறாங்க? அடுத்த பாத்துல முனிமா அந்த கன்னி மேல இருக்கிறாங்களே பெரியவர்கள் வந்து வழிபாடு அதை முதல்ல சேர்த்துக்குவாங்க.
போற்றியே மரக அதிபுராரோ படித்தருள் பவனே போற்றி உலகையல்ல எங்களை பெற்ற மாதாவே போற்றியே சரத பவனே எங்கள் அரசே மந்திரிமாலத்தனம் வரைக்கின்றோம். நல்ல முறையில் வாழ வேண்டும். எழுந்திருங்கள். அப்படி ஆகட்டும். நீங்கள் அரண்மனையிலே சென்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். நல்லது, அப்படியாக. அடே கேவல் 5 வயதானால் 10 வயதானால் 15 வயதானால் 20 வயதானால் எதிராளியாக மாட்டி விட்டார்கள். அந்த பஞ்சபாண்டவர் தாட்சியாக நிறுத்தி காண்டையாக சொல்லக்கூடிய காட்டை காண்பித்தேன்.
அதை அடக்கமாக வைத்து வாழாமல் ஏய். இந்திரன் துணை கொண்டு ஆமா. இந்திரபிரஸ்தம் இந்திரபிரஸ்தம் நாடு நியமித்தார்கள். ஒரு நாடாக நியமித்தார். அது வந்து விடுத்தார்களா? அவர் விடல. எவரும் செய்யத்தகாது ராஜா சுயாக வேள்வி செய்தார்கள். ராஜசேக வேண்டி செய்தார். ஏய், உங்களுக்கு வந்தது. நானும் சென்றேன். ஏய், தெருக்காக சென்றேன். செருக்க போனீங்க. ஏண்டா? எப்பேற்பட்டாலும் ராஜா வந்து ராஜா வந்த இடத்துல ஏய், எனக்கு மரியாதை கொடுக்கணும். அரே வான்னு சொல்றது ஒரு ஆள் கிடையாது. ஏய், பார்த்தேன். ஆமா. அந்த தருமபுரம் ஏய், தம்பி துரியோதனா, துரியோதனா. வாடா தம்பி இத உட்கார்ந்து அப்படி என்று ஏய், அட ஒரு பெஞ்சி, பெஞ்ச், ஒரு சேர், ஒரு சேர், ஒரு சோபா, ஒரு சோபா, ஒரு நாற்காலி, ஒரு நாற்காலி, இல்ல ஒரு கீஞ்சு போன கோணி பாய். ஒரு பேச்சு சொல்றேங்க. அப்படின்னு உட்கார சொல்லக்கூடாதா? உட்கார்ந்து சொல்லல. ஏய், மனத்திலே பொறாமை கொண்டு வராம கொண்டீங்க. மாண்டவர்க்கு இவ்வளவு செல்வமா? இவ்வளவு செல்வம். ஏய், ஏற்பட்ட ஆமா. மாதமாளிகை கூட போவது பற்றி வாழ்கின்றார்களே, ஏய், அப்படி என்று மனதிலே பொறாமை கொண்டு வராம கொண்டு. சரி என்று ஒப்புக்கொண்டு மண்டபத்தினரையே ஆமா. சுற்றி பார்க்க சென்றேன். சுத்தி பாருங்க. யார்? யார் யார்? நான் நீங்கள். எங்க சகுனி மாமா சகுனி மாமா. இருவருமாக ஏய், அப்படி செல்லுக்காக ஆமா. அந்த மண்டபத்தில் சுத்தி பாருங்க. ஒரு அடி எடுத்து வைக்கிறேன். ஜலம் இருப்பது போல் தெரிகிறது. ஏய், ஜலம் இல்லை. மறு அடி எடுத்து வைக்கிறேன். சந்தன குழப்ப போல் தெரிகிறது. ஆமா. ஆனா அங்க அதுவும் இல்லை. கிடையாது. மறு அடி எடுத்து வச்சேன்டா. என்னுடைய மௌடியானது திருவாய்ப்பன் தைத்து தைத்து. சரைக்கு தொவியில் கீழே விழுந்தேன். கீழே விழுந்தீங்க. ஆனால் ஏய், ஒரு எப்பேற்பட்டாலும் ராஜா ராஜா. மன்னாதி மன்னனுக்கெல்லாம் மன்னன். ஆமா. அப்படி இருக்க பேரரசன் ஏய், தவறு கீழே விழுந்தேன். கீழே விழுந்தாண்ணா. பட்டினி எழுந்துக்கு போறேன். அட, இப்ப எங்களை விட 4 நாளைக்கு ஆமாண்டா, 4 நாள் பொத்தம் எங்க ராஜா. இல்ல, ஒரு 6 மாசத்துக்கு டேய், இங்க போறாரு. டேய், ஏன் சொல்றேன்னா, சொல்லு. இப்ப வெயில் நாள். வெயில் நாள் என்ன பண்ணோம்? சொல்லு. இந்த ஏறுவாரு இருக்குது. எங்க தண்ணிக்குதோ, எங்க தண்ணிக்குதோ, எங்க தண்ணிக்குதோன்னு பார்ப்போம். தண்ணி எங்க இருக்காது. ஒரு பொட்டு மாரி இருக்கும். ஒரு சேரு ஜெகஜமா இருக்கும். போவோம். அப்படி பேச வீஞ்சி ஏன் அது ஜாவுக்கு பட்டுங்க இருக்கும். அது மாதிரி எருமாடு கணக்கு. ஆமா. எருமாடு கணக்கா வீண்டு பிடிக்கிறேன். ராஜா அப்படி வீழக்கூடாது. நீங்க அந்த மாதிரி வீழ மாட்டீங்க. அடா சரைக்கு தொவியில் கீழே விழுந்தேன். அவட கடை பார்த்தா மேல்மாடியிலே ஆமா. உபகரணம் என்று கொடுத்தவர் ஏய், யாரு? யார்? இந்த ஐவரும் ஆமா. தொட்டு 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 5 பேர் தொட்டு தொட்டு பாக்குறாங்க அவங்கள. யார் தெரியல? பஞ்ச பாண்டவர். ஏய், ஆமா. அந்த நேரா மினைக்கு ஏய். நட குலைக்கு குளிக்கு. பட்டு சிரிக்கி ஏய், அந்த தேவடியேல் ஏய், அம்மா தாயே. அந்த திரௌபதிடா டேய். நான் இல்லம்மா. இல்ல, ஒண்டிதான் வீட்டுக்கு போவான். போகும்போது கார்ல போமா. லாரி அடிச்சிடணும். லாரி அடிச்சு அப்படியே ரோடு மட்டமா சேஞ்ச் பண்ணணும். ஆள் அட்ரஸே தெரியக்கூடாது. மம்பி வச்சுதான் சுரணும். லாரி அடி செத்த விட கம்ப்யூட்டர் சொல்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. போன் பண்ணி பச்சிட்டு போறாங்க. போன வாரம் நான் சுரணும் ஒரு ஆள். அது மாதிரி தான். நான் சொன்னேன். இல்ல, அவங்க பார்த்து சிரிச்சாங்களே. அது மாதிரி சொல்றேன். ஏய், ஏய், மாமா ஆமா. பத்திரையா ஏய், இப்படி உட்கார்ந்தார். முழங்காலை பிடித்து எடுத்துக்கிற ஒரு பெண்பால் முழங்காலே பிரியாணி. ஏய், உடனே என்னை பார்த்த சிரிக்கையை ஏய். பல பேரும் பார்த்து சிரிக்க வேண்டும் பல பேர் என்று பார்த்து சிரிக்க மாமா அவன்கிட்ட சொன்ன பாரு. எங்க சகுனி மாமா சொல்றாரு. அருமையா. மருமகளே, ஓ, மறுப்பில்ல. இங்க பேசக்கூடாது. வா, நமது நாட்டுக்கு செலவு. ஏன்னா 4 திக்கு 4 இருக்குது. அதுக்கு நல்லது தெரியாது, கெட்டதும் தெரியாது. கெட்டது தெரியாது. பால்னு வந்தவனே தொப்பு 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 4 மூத்துனா மொத்தம். அதனால ஏய், நம்ம நாட்டுக்கு போறோம். நம்ம நாட்டுக்கு போலாம். அப்படி இந்த மாமா அவர்கிட்ட கேட்டு கேட்டு அதே தனியாக சென்று ஏய். அச்சினாபுரம் அசினாபுரம் சென்றவுடனே ஏய். மாமா அவர்கிட்ட கேட்டு கேட்டு 5 காலம் ஒரு மண்டபம் நியமித்து 5 கலர் உடம்பு செய்தீங்க. நம்ம சிறிய தந்தையாக விதிரனை விடுத்து விடுத்து பாண்டவர்களை கூட வரவழைத்து ஏய். சோதனை பேரால் சூடாடி சூதாடி நாடு நகரம் ரத்த கெட்ட துறையவன் உப்பச்சட்டி வரவோடு உப்பு சட்டி வருவாடு. அனைத்தையும் அபகரித்துக் கொண்டோம். ஏய், அதோடு விடுத்தோம். வேற என்ன செய்தீங்க? ஐவருக்கும் வாழ வந்த பாஞ்சாலி ஏய், என்னை பார்த்து நகைத்தார்கள். ஆமா. அந்த தேவடியார் மா தாயே, நான் கிடையாதம்மா. என்ன விட்டுடு. அவன் மேல பார்க்க தேவையில்ல. அது சிவப்பு கலர் இருக்கிறது அந்த எறும்பு இருந்தாலே போதும். ராஜா இப்ப சத்தம் கூட மறுவூர்ல போய் பட்டு நீந்தி விட்டு ஆமா, மறுவூர் எனக்குதா?
மறு ஊருக்கு ஊரு அடுத்த ஊர்ல மறு ஊர்னா நான் எங்களுக்கு மருத்துவர் பாடு பாக்குறேன். அப்படிதான் நீ வச்சுக்கிட்டா. என் தம்பி துஷகனை விடுத்து தம்பி துஷகனா என் தம்பி துஷகனான்னு ஒரே ஒரு குரல் ஒரே ஒரு குரல் அப்படியே துடிக்கிறான். ஆமா என்ன பண்ணுவேன்? என்னை பார்த்து சிரித்தாலே அந்த தேவடியாளை பலர் பார்த்து சிரிக்க வேண்டும். சிரிக்க வேண்டும். சென்றவளை போய் சிரிப்பிடித்து இழுத்து விடான்னு ஒரே ஒரு வார்த்தை. அவன் சென்றான். அவள் சிகையை பிடித்து அப்படியே மேல நிறுத்திட்டாரு. அவத்து போடுற தேவடியா சாலை அவத்து போடுற சாலை நீங்க சும்மா உரி 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 பணங்கா உரி மாரி உஞ்சாரு பாரு. என்ன சாலையெல்லாம் மொத்தம் கொஞ்சம் பாரு. அவுத்து போட்டான். ஆமா வண்ண வண்ணமாய் கோட்டி கோட்டியே வந்து கொண்டே இருக்குது. அப்படியே கலர் 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 சேலை உருப்படாது போட்டா அது மாதிரி ஒண்ணு போடுவான்றியா? உடனே அவனால முடியல. தம்பி ஏண்டா பூனியாக்கிட்டு கேட்டா அவன் கேக்குறான் பாரு கேள்வி. என்ன கேள்வி? அண்ணா அண்ணா நீ தானே அவளை போய் இஷ்டு சொன்ன. நீ தான் இட்டு வர சொன்ன. நிறுத்திட்டேன். அவன் சேலையை அவுத்து போடுறான். அவுத்து போட்டுனே இருக்கிறேன். என்னால முடியல. முடிச்சா நீ அவுத்து போடுறான்னு அவன் எனக்கு எல்லாத்தையும் அவுத்து போட்டேன். ஒரு சுத்துக்குதுறான் நீ சொன்ன. பின்னாடி நின்று பாத்துட்டு ஒரு சுத்துக்குதுறான்னு சொன்னீங்க. ஒரு சுத்து நீ எல்லாத்தையும் நான் அவுத்து போட்டேன். அந்த ஒரு சுத்து நீ அவுத்து போடுறான்னு என் தம்பி கேக்குறான். நான் சேலை அவுக்குறாளா? அதானே நம்ம பொண்டாடி தாலி அரைப்போம். நம்ம அடுத்த பொண்டாடி தாலி அரைப்போம். அதான் நான் காலாளிட்ட வேலையை என் தம்பி கரத்தால் செய்து முடிப்பான். கரத்தால் அவனால முடியல. சரி அப்படி என்று அவளுக்கு முச்சலிக்க எழுது 12ஆண்டு வனவாசம் 6ஆண்டு அஜ்ஞாதவாசம் அசோத்தமனது முச்சலிக்க எழுது கானகமுத்திரத்திலே சீக்கிரம் இல்ல நீ கம்மியா தான் சாப்பிடுங்க. உடம்பு சரி அதானே உடல்நிலை சரி கம்மியா தான் சாப்பிட்டா இல்லங்க. அவன் கல்யாணத்துக்கு போய் அங்க ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கிறான், இங்க வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கிறான். அதனால விடுற சாப்பாடு தானே ஒரு மனிதனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம். பயிர் மட்டும் தான் சாப்பிடணும். நம்மளுக்கு இறங்க மாட்டேங்குது. நம்ம என்ன பண்றது? நீ தண்ணி போட்டலாமா? பாண்டவர்களை வாத்தியர் அந்த மாதிரி சொல்றே ரங்கவாதி ரங்கன் வாத்தியா சாப்பிட்டு RS கூப்பிட்டுறேன் நான். பாவி ஒரு மாட்டே வாங்கிட்டாடி. அப்படியா? யாரா வச்சது அவருக்கு பேரு? நானா வச்சேன்.
சொன்னாலும் பொறுத்து சொல்லணும். ஆமா சரி உனக்கு அதை விடு. பாண்டவர்களை கனகம் துரத்தி 16 வருடம் 6 மாத காலம் முடிஞ்சு போச்சு. ஒன்று 1.5 வருடம் சென்றால் 6 மாத காலம் சென்றால் பாண்டவர்கள் நாட்டிற்கு வருவது தெரியுது. ஆகையால் நாடு கேட்பார் போல் தெரியுது. பாண்டவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அது விரைவாக சென்று என்னுடைய மாமா குடவிளக்கு குத்து விளக்கு சகுனி மாமா நாட்டிற்கு அந்த 6 பேரை போட்டு வந்துக்கிறேன். வெளியே வரான் கோத்தான் என்ன மாமா நான் யார் தெரியல நான் கடுக்கான் வந்துக்கிறேன். ஆமா வெளியே வர என் முடுக்கான். ஏன் நீ ஒரே ஆள் அடிக்க மாட்டியா? நான் யார் தெரியல நான் பஞ்சு வந்துக்கிறேன். வெளியே வர என் குஞ்சு யார் தெரியல யார் வர சொன்னா தெரியுமா? அச்சிராமத்து வேந்தன் மகாராஜா உங்களை அடி வீரராக வேற சொல்றாங்க. வாங்க अरे गुंडून ना अरे गुंडू गुंडून ना
குண்டா ஏய் குண்டா ஏய் குண்டான்னு 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 நீ மந்து போட்டு தூங்கியான்னு ஒதுங்கி போட்டாண்டா உங்க அம்மா ஒத்து மாறுமே அரையரம்பார் மோளரம்பார்னு ஒண்ணுக்கு 5 வாட்டி சாப்பிட்டேன். முதல்ல சாம்பார் ஊத்துனாங்க சாப்பிட்டேன், ரெண்டாவது வத்த குழம்பு ஊத்துனாங்க சாப்பிட்டேன், மூணாவது ரசம் ஊத்துனாங்க சாப்பிட்டேன், நாலாவது மோர் ஊத்துனாங்கன்னு சாப்பிட்டேன், அஞ்சாவது திருப்பி சாம்பார் கேக்குறீ எங்க இருந்து கொடுப்பாங்க உனக்கு? மோந்து வந்தாரு பாரு அப்படியே வைரசம் மோர். யார பார்த்தா என்ன போல வேற எவனும் இருப்பான் பாடுறா. நான் எல்லாம் உங்க வீட்டுல சாப்பிடறாளா? என் வீட்டுல சாப்பிடறது கிடையாது. என்னுடைய குலை என்ன, என்னுடைய மதிப்பு என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன? இவர் யார் வீட்டையும் சாப்பிட மாட்டார். ராஜேஸ்வரி வீடு தவிர வேற எங்க போக மாட்டார். ஆற பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? அப்புறம் போய் என்ன சொல்லிட்டு பாரு. என்ன அப்புறம் என்ன சொல்லிட்டு பாரியா? என்னடா பழுக்கு 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 கொடுப்பேன். எப்பேற்பட்டாலும் நான் தேடி போறேன். நான் எப்பேற்பட்டாலும் தேடி போறேன். நான் தேடி போறேன். எப்பேற்பட்டாலும் தேடி போறேன். உனக்கு எங்க வேலை என்னடா பண்ண? வாதம் போட்டா பஸ் ஸ்டாண்ட்ல துட்டு போட்டு வந்து உனக்கு எங்க வேலை? யாருக்கு போட்ட? என்னடா பண்ண? உனதான் போட்டு வந்த. என்ன போலையா? என்ன போல இல்ல, உனக்குதான் போட்டு வந்தேன். எதுக்கா போட்ட? ஆமா. அட்ரஸ் மாறி சொல்றியா? அட்ரஸ் மாறினா கைத்தா மட்டும் தொங்கி போடும். யார் அட்ரஸ் மாறி என்ன கண் தெரியாது சொல்றா. நான் தான் பாத்துட்டு வந்தேன். உனக்கு துட்டு வேற போட்டு வந்தேன். நீ ஒரு ஆள் பொறுக்கிறாளா? நீங்க ஒரு ஊரா பொறுக்கிறாளா? நீங்க ஊரு ஊரா ஊரு ஊரா ஊரு ஊரா ஊரு ஊரா ஊரு ஊரா பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா என்ன பஸ் ஸ்டாண்ட்? என்ன பஸ் ஸ்டாண்ட்? காஞ்சிபுரம் பஸ் காஞ்சிபுரம். ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட். ஆற்காடு. ஒச்சேரி பஸ் ஸ்டாண்ட். ஒச்சேரி. அப்படியே செய்யார் பஸ் ஸ்டாண்ட். செய்யாறு. அப்படி போனா வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட். வந்தவாசி. இப்படி போனா கீழடி பஸ் ஸ்டாண்ட். என்ன பஸ் ஸ்டாண்ட்? அடடே கீழ்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லங்க? ஆமா, அந்த பஸ் ஸ்டாண்ட் சொல்றேன். என்ன வேலைங்க? அப்படி போன பணப்பாங்க பஸ் ஸ்டாண்டு. இப்படி பார்த்தா சிட்டிஞ்சி பஸ் ஸ்டாண்டு. அங்கெல்லாம் ஊர் ஊரா பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா பாத்துக்க. சிட்டிஞ்சி கூட பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட் இல்லங்க, அந்த நேர்குடம் பஸ் ஷாப்பிங் அந்த மாதிரி இடத்துல பாத்துக்கிறேன். சரி சொல்லு. யார் நீ ஒரு ஆளா வருவ? நீ ஒரு ஆள் கிடையாது. யாராரு? நீ ஒண்ணு, நான் ஒண்ணு. உன் மொண்டாட்டி ஒண்ணு, என் மொண்டாட்டி ஒண்ணு, உன் மனைவி ஒண்ணு, மனைவி ஒண்ணு, உன் ஒய்ஃப் ஒண்ணு, ஒய்ஃப் ஒண்ணு. எல்லாம் ஒண்ணு தாண்டா பாவி. யார் சொந்த ஒண்ணு? ஏன் யார் சொந்த ஒண்ணுன்னு? ஏன் யார் சொல்லுவாங்க? யார் சொந்த ஒண்ணுன்னு? அப்புறம் என்ன சொல்லிட்டு போற? என்ன ஊரெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க பாரு, அது ஒண்ணு. அது மனைவி. மனைவி யாருக்கும் தெரியாத இஷ்டமா தாலி கட்டிட்டு பாரு, அது ஒய்ஃப். ஒய்ஃப் ஆமா. மூணாவது என்ன சொன்ன? மூணாவது என்ன சொல்ல? நானு மூணாவது என்ன சொன்ன? என்னையே கேக்குறிய? பொண்டாட்டின்னா மனைவி. மூணாவது ஒய்ஃப். ஒய்ஃப் உங்க அரமாந்திரி இருக்கா? பொண்டாட்டி முடிஞ்சு போச்சு, ஒய்ஃப் முடிஞ்சு போச்சு, மனைவி. மனைவி மனைவி யார் தெரியுமா? யாரு? யார் தெரியுமா? யாரு? நாய் போச்சு, சில நாள் வீட்டுக்கார செத்து போட்டாங்க, ரெண்டாவது அரமா கட்டி கொடுக்குறாங்க பாரு. ஆமா, அதுதான் மனைவி. என்ன விளக்க வச்சு உன்னை ஆட்டன பாராட்டன நல்ல ஆட்டு. அது மனைவினியா பேர் வந்து தெரியுமா? ஏன் மறுமணம் முடிக்கிறாங்க பேர். மறுமணம் ரெண்டாவது திருமணம். ஆமா, அதனாலதான் அதுக்கு மனைவின்னு என்று பேர். இது தெரிஞ்சா நீ எங்கடா இருப்ப? டே 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 ஆமா மகாபாரத. ஆமா, உன்னை எழுதி அந்த சனி கொண்டு எங்க வைக்கலாமா? அந்த மாதிரி நீ ஒண்ணு முன்னாடி ஒண்ணு மனைவி ஒண்ணு எல்லாரும் பார்த்தேன். மூணாவது ஒண்ணு பார்த்தேன். எங்க பார்த்த? யாரு? யாரு? திறனை வந்ததும் பொண்ணு ஒண்ணு திறமசாலிக்கு வந்தது. மூணு பேரு பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தேன். எங்க பார்த்தேன்? வரும்போது பாத்தா துட்டு வேற போட்டு வந்தேன். துட்டு யாருக்கு என்ன வேலைங்க? துட்டு போட்டு வந்தனால யாராருக்கு என்ன வேலை? அதான் வேலை. துட்டு போட்டு வந்த பாரு. நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? முக்கியமான வேலை 3 பேருக்குமே. 3 பேருக்கும்? ஆமா. முன்னாடி இரவு அது என்ன வேலை? என்ன வேலை? தலையில ஒரு மூங்கு கூட வச்சிருக்கோம். மூங்கு கூட கைத்துல ஒரு டோமர் மாட்டிருக்கோம். அது என்ன வேலை? சும்மா ஊம்பு 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 ஊம்பு. என் மொண்டாடி
அந்த வேலை முன்னாடிக்கு ஊம்பு வேலை முன்னாடி உன் பொண்ணுக்கு பேரு அரப்பாவோட சின்னி பாவோட ஒன்று கட்டிங்குது. ஆமா அது நெடுக்கு கிஞ்சி போய்க்குது. ஜிப்பி அது அது என்ன பண்ண தெரியுமா? பேரு தட்டு ஒண்ணு வச்சுச்சு. என்னடா பார்த்தா பணப்பாக்க பஸ் வந்துச்சு. என்னடா பார்த்தா காஞ்சிபுரம் பஸ் வந்துச்சு. இந்த 2 பஸ் சந்தில என்ன பண்ணு பொண்ணுக்கு அந்த வேலை. உனக்கு தாங்க முக்கியமான வேலை. எனக்கு என்ன முக்கியமான வேலை? யாரா பாத்து அந்த மாதிரி வேலைன்றங்க நான் காதார தேசத்தை கண்டேன். சௌபாகிய அம்மையாருக்கும் அழகா நத்து நத்தா முத்து முத்தா கொத்து கொத்தா 104 பேர் வந்துட்டு முதல்ல ஒருத்தர் வந்தார். 106 ஒரு பெண்ணு. ஆமா 2வது நீங்க வந்துருக்கீங்க 104ன்றீங்க. உங்க அம்மா அப்பாவுக்கு வேற வேலை கிடையாது. ஏண்டா அப்புறம் வேலை செய்யட்டும். வாங்கி சொன்ன பையன் நீ வாங்கி இப்படி கட்ட பையன் ஒன்ற குழுக்கு முழுகா தகராறு சொன்ன அந்த ஆடிக்கால நவுட்டா பாருங்க. இப்படியாதான் ஆடிங்க நான் சொல்றேன். தாலி பெற்று வச்சா வரானா? பணத்திலே உதவி கொண்டுகிறாள். பணத்து மேலே பத்துங்கிறாள். பணத்து மேலே பத்துங்கிறாள். இங்க என்ன மயிறு புடுங்க வந்த நீ? கலையை விற்க வந்தேன். கலை விட்டு வந்தேன். ஆமா கலை விட்டு போனா போய் செஞ்சு மரம் பழுத்தால் வவ்வாரை வாவென்று கூவி இருந்தழைப்பார் யாவரும் மங்களை சுரந்த முதம் கத்தா தரவோல் கரவாத அழிப்பார் உற்றார் உலகத்தன. அது என்ன பொருள் தெரியுமா? அது என்ன பொருள்? மரமானது பனை மரம் பழுத்துக்கு சொன்னா அது போய் வந்த கூப்பிட்டு வாசனை அத்தன்மை போல் இந்த கல்வி எங்க வேணாலும் விளம்பரப்பட்டு காட்பாடுல பூத்துச்சு. ஆமா நீங்க பூத்துக்குது பொன்னி மாட்டில நாளைக்கு வேப்ப மாட்டில பூக்குது. அதே போல ஒவ்வொரு ஊருக்கும் நம்முடைய கலையை பரப்பிக் கொண்டு வரணும். ஆமா முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். ஆமா நான் தான் கெட்டிக்காரன்னு சொல்ல முடியாது. ஆமா நான் நம்பின வரைக்கார ஏற்றுவேன். நவீன மொழிகளை அந்த வம்புகளை கொடியேற்றுவேன். யார் ஒருவர் என்ன நம்புகிறார்களோ சாவிச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் உன்னை போல நம்பாத ஆளை வெட்டி ஆளை வெட்டி அது சப்பாத்தி உள்ள போட்டு கண்ணாடி பாட்டில போட்டு அப்படியே நிக்க வச்சு பானங்களை போட்டு மூடிட்டு உயிரோட யார பார்த்து என்னடா நினைக்கிறேன்? துரியனுக்கே குற்ற துணிவாரு உள்ளத்திலே பகை முகத்துல பாசம். ஏன் அவனுக்கும் எனக்கும் இளம் வயசுல பகை. ஏன் எங்க குடும்பத்தை கழுவறுக்க வேண்டும் என்று வர வைத்து அழகாக மாமா விருந்து வைக்க போறேன் கொட்டு அவன் வாடகை வாங்கலாம். சோமா போய் நிக்கிறேன் பாரு. ஆமா என்ன செய்தார்? ஒவ்வொரு ரூம் ஒவ்வொரு ஆளுக்கு
அப்படியே ஒரு அறைக்கு ஒரு ஆள் எட்டி அப்படி காலை வச்சோம். ஆமா ஒண்ணு ஒண்ணு அப்படியே தள்ளி 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 உள்ள தள்ளி போட்டான். 104 பேர் உள்ள கிடக்கும். சாப்பாடு என்ன சாப்பாடு போட்டாங்க? என்ன சாப்பாடு? மொட்டை கூழ். அதுவே அந்த அரிசி இல்லாத கூழ். அரிசி இல்லாத கூழ். அது எவ்வளவு? 1000 கூழ். ஒரு கொட்டாங்குச்சி கூவா? ஆமா. அது அவங்க குடலுக்கு பத்தோம். பத்திலேயே தம்பிமார்களே இந்த அழப்ப பூ சாப்பிட்டு நம்ம உயிர் முடியாது. எல்லோரும் சாதத்தை விட ஆமா அந்த 103 எங்க கொடுக்கும்? அதே 103 அளவுக்கு நான் சாப்பிடுறேன். அவன் குடும்பத்தை கருவ இருக்கிறேன் கூட இருந்து கருவாத்துட்டு வந்துடுறேன். அன்னைக்கு கட்டின கங்காணம் தான். ஆமா இப்போ அவன் குடும்பத்தை ஈடேற வைக்கிறது இல்ல. ஈடேற வைக்கிறது கிடையாது. அப்படியே போட்டு மாற்றம். ஆமா உள்ளத்துல எப்படி பகை வச்சுக்கிற பாரு அதே போட்டான். 4 நாளா நல்லா இருந்த சச்சின் தொட்டு வந்துட்டானே இருந்தாலான்ற. ஏய் நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்லாட்கள் கேட்பது நன்று, அவரோடு கூடி இணங்கி இருப்பது நல்லவங்களோட பழகலாம். அதை சொன்னி அது உண்மை. நல்லவங்களோட பழகலாம். ஆமா நல்லவங்களோட பழகம் நல்ல புத்தி வரும். நெல்லுக்கு எட்டதில் வாய்க்கால் வழிவோடு புல்லுக்கும் அங்கே புசிமா. எனக்கு சேர்ந்ததுக்கு நெல் பயிர். அந்த வாய்க்கால் என்ன இருக்கும்? வர வேண்டியது வரப்போகுது. இவன் முட்டியாளவங்க அப்ப கூட்டு போறான். நமக்கு என்னடா வந்து காயில் போட்டுக்குது யாரு என்ன பண்ணுவாங்க? சரி ஓடி ஓடி வரக்கூடிய காரணம் வரக்கூடிய உத்தரவு மனுமக்கள் வர சொல்றேன். ஆமா என்ன சமாச்சாரம் தெரியல அவனுக்கு. எனக்கு என்ன தெரியுங்க? என்ன விஷயம் மருமகளே இந்த முக்கணிகளை பிசிந்து அதனுடைய சாரை எடுத்து அப்படியே சாப்பிடுறாரு. நாங்க ஆமா உன்னை போலியாடா அவரும் எங்க சாப்பிட்டு போடுவாரு. நீ பணம் கொடுத்து வாங்கி சாப்பிடுறாரு தான். ஏய் எங்களை பார்த்தா என்னடா உங்களை கேவலமா தெரிஞ்சா நல்லா சாப்பிட்டேன். ஏய் உண்பதற்கான உறக்கமும் வரும். ஆமா ஆமா சரி இருந்தாலும் இருக்கட்டும். என்ன சொன்னேன்? கோபித்துக் கொண்டு செல்கிறார். என்ன வர வச்சு அசிங்கப்பட்டுட்டான். என்ன சொன்னா? தோசை இட்லி பூரி வெஜிடபா பொருள் அதை தொட்டு நக்குறான். ரெண்டு பேருமே ஒண்ணும் தெரியாதுங்க. பெரியாயத்துல ஆரி பவன் தெரியுமாடா அவனுக்கு? பெரியாயத்துல சின்ன காலத்துல தெரியும். பெரியாயத்துல தெரியாது. அங்க போய் கேளு. புதினா தொக்கு மாமா தொட்டு நக்குன்னு மகா கட்டிக்காரன் நம்ம சுத்தி காச்சா ஆமா எங்க காந்தாரத்தை விடுத்து கால் கடுக்க ஓடுறப்பா. நான் இருக்கு நான் கோரி விட்டேன். நீங்க மாவன பாய் கேட்கிறேன். நான் பாய் கேட்டேன். சரி மாமா சரி மாமா பாட்டி பாட்டி
ஐயா டேய் மண்ணா இப்ப ஏதா போடா போடா இருமாமா எடுப்பார தவிர அடிக்க மாட்டார் வாடா மரியா என்ன சமாச்சாரம் சொல்லு என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க என்ன சொல்லு இவனை முதல்ல வேலை விட்டு நிக் மாமாவை என்னடா பண்ண நான் என்ன பண்ணேன் கால் கரமா புடிச்சினா வந்தேன் அவ்வளவுதான் ஆதாரத்திலிருந்து கால் கரைக்க நடந்து வந்தேன் ஏய் முழங்காலாம் வலிக்குதா அப்படின்னு சொன்னேன் புச்சிக்கினா வந்தான் இடுப்பு புச்சான் மாறு புச்சான் எட்டி புச்சாயா ஊட்டையா ஊட்டி அப்புறம் என்ன சொல்ல போறேன் ஊட்டி எங்க இருக்குது கொடைக்கானல் பக்கத்துல இருக்குது அந்த ஊட்டி போய் என்னால பிடிக்க முடியுமா முடியாது அவர் மாமா சொல்றாரு அப்படின்னு கேக்குறீங்க அப்படியே அமுத்திக்கினா வந்தான் இந்த கையை அமுத்தினா அந்த கையை அமுத்தினா இடுப்பு அமுத்தினா நெஞ்சா புச்சா போய் மாமா நெஞ்சியா புடிச்சே மாமா நெஞ்சு முடிக்கல அவரு குஞ்சு பிடிக்கல இவனை வேலையை ஊட்டி நீக்கினா தான் இந்த பதியில் இருப்பேன் நான் அப்படியா மறுப்புல அருமையா சொல்லிட்டு சரி ஆமா அந்த காரணம் என்ன அவருக்கு மந்து போச்சு டீ வேற உள்ள போட்டுக்குது சரி ஏய் மரும பிள்ளை ஆமா முகம் சோரியா இருக்கு அது கொஞ்சம் திருப்தி அது மனம் கொஞ்சம் நிம்மதிற மாதிரி கொஞ்சம் நீதான் செய்யணும் சந்தோஷப்படணும் மனம் ஏய் என்ன என்ன யோசனை என்ன சொல்ல போற பாத்துனேக்கிறல நான் பாத்துனேக்கிறேன் மருகா மருகா மாமா மறுபள்ளி நான் எங்க போவோம் எங்க காலையில காலையிலே ஆமா எழுந்து விடியற் காலை முகங்கள்லாம் கழுகினு பல்லாம் வலிக்கணும் அப்படியே போய் நிற்போம் அது அருமையா போய் நிற்பீங்க அப்படியே நம்ம வயல் காட்டுக்கு போய் வரலாம் ஆமா அப்படின்னு சொல்றேன் மாமா உன் இஷ்டப்பிரகாரம் நேரத்தை போலாமா ஓட்டிட்டு போலாம் ஆமா 3 பேரா போறோம் யார் யாரு நான் ஒண்ணு நீங்க ஒண்ணு பெரிய மாப்பிள்ள ஒண்ணு யாரு துரைதுரன் மகாராஜா அவன் அடுத்து திட்டாங்க ஆமா அவன் போவோம் எப்படி போவீங்க ஓட்டுறாளி ரத்து ஓட்டுறாளி யாரு யாரு உச்சாதன ஆமா நடுப்புற உட்காந்துற ஆளு யாரு ஆமா நடுப்புற உட்கார்றாரு ஆமா பின்னாடி பின்னால தான் மறுப்பிள்ள நீ ஏன் நடுப்புற உட்கார்ற பாவி என்ன போற வேகத்துல ஆனா போய் போதிச்சுட்டு வச்சுக்கோ பட்டு உயிர் போடும் அப்படி அந்த நடு மையத்துல ஒரு காகாணி ஒரு உழவந்து அதே ஊரு ஃபுல்லா நம்ம தான் இருக்கும் ஆமா மொத்தம் மறுப்புள்ளுது ஆமா ஏ பெண்ணே நான் ஏறு ஓட்டி போறேன் ஆமா நீ சாப்பாடு எடுத்துவாங்க எங்க ஏறு ஓட்டி போறாங்க வயல் காட்டு அது அந்த ஊரு ஃபுல்லா நிலங்குது அது நடுப்புற காகாணி ஆமா அந்த அம்மா என்ன பண்ணுவா 3 வித பருப்பை எண்ணெயில போட்டு ஆமா பொண்ணு வரத வறுத்து குழம்பு வச்சுக்கின்னு அழகா சாப்பாடு செய்ய எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன இந்த வறுத்து குழம்பு பண்ணும் போது உன் நாக்கிலே ஏச்சு சொல்லு அப்படியே ஒய்வுது ஏய் அந்த குழம்புடைய ருசி குழம்புடைய ருசி எந்த அளவுல போய் பாரு வறுத்து குழம்பு ஆமா ஏன் ஆமா அப்படி பொண்ணு வர வறுத்து அந்த குழம்பு எடுத்துன்னு வாழையில எடுத்துன்னு ஆமா ஏங்க சாப்பாடு எடுத்துட்டு சாப்பாடு எடுத்துன்னு வந்து வாங்க அவன் போய் ஊசி கூட ஓடி அவர் போய் ஒரே மூஞ்ச கையின்னு அப்படியே அப்படியே போய் ஒரு சுத்து கூட ஓட்டிக்க மாட்டான் ஆமா அப்புறம் என்ன பண்ண நானு அப்படி பாப்பேன் அப்படியே தலைப்பீங்க பாப்பீங்க ஓய் மருகா ஓய் மறுப்புல கேவலம் வாங்கி கொண்ட பையன் வயல் காட்டுல நிச்சுட்டு வாயாலி போட்டு சாப்பிடுறான் வாயாலி போட்டு சாப்பிடுறான் மாமா நான் என்ன பண்ணுவேன் ஆமா பண்ணுனியா யாரு அந்த உழவனே ஆமா ஆமா அவன் என்ன பண்ணுவான் அந்த அம்மா எலி போட்டு சோறு வச்சு ஆமா அந்த குழம்பு ஊற்றி பேசுவான் அப்படியே ஒரு பேசி வச்சு ஒரு புளி எடுத்து வாயில ஒரே ஒரு வாயில எடுத்து வைப்பேன் ஆமா மாப்பிள்ள மாப்பிள்ள இங்க வாயான்னு யாரு பெரிய மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ள
இவன் பாரு என்ன செஞ்சுக்கிறான். ஆமா. என்ன மாமா வழி? என்ன வழி? உன் தம்பி அப்படியே சின்ன மரம் பிள்ளை கிட்டான கூப்பிடணும். அங்க மண்ணுக்கு போய் மணல் வாரி ஒரு புளியார போடுவோம். சாப்பிடுற சாப்பாட்டுல மண் வாரி போட சொல்ற நீ உன்னமா பூமியில இருக்கிற. இப்பேற்பட்ட வேலை செஞ்சுதான் நான் காலத்து ஓட்டிங்கிறேன். இல்ல சாப்பிடுற சாப்பாட்டுல மண் வாரி போட சொல்றியா? நல்ல முறையில சாவியா நீ? இல்ல நல்ல முறையில தான் சாவியா? நாங்க என்ன சாவ போறோம்? இல்ல லட்சம் போடுவியா? எமனுக்கே அல்வா கொடுக்குற ஆளாச்சு நாங்க. பாக்க மாட்டேனா? பாக்காத எங்க போட போறேன்? எங்க போவ? இதுல பாத்துதான் போவேன். துட்டு செலவாவா மாப்பிளே? இருங்க ஒரு வேற சாப்பாட்டுல அது மண் வாரி போட சொல்லி அப்படி என்ன பண்ணுவோம்? ஒரு ஏரி எட்டாதான் ஒரு ஏரி நிரம்பும். ஒரு குடும்பத்தை கட்டா ஒரு குடும்பம் வளரும். அதே போலதான் நானும் அது போல நினைச்சுக்கிறேன். எப்படி ஒரு ஏரி எடுத்தா இன்னொரு ஏரி ரொம்ப ரொம்ப, ஒரு குட்டி எடுத்தா இன்னொரு குட்டி ரொம்ப ரொம்ப, அப்படி நீங்க சொல்லியே வந்து பேரு. அதே மாதிரிதான் ஒரு வாத்தியார் சேர்த்தாதான் அது கேட்கிறவங்க வாத்தியார் பட்டம் வரும். வாத்தியார் நிக்கிற நீ எப்ப சாவும் எனக்கு வாத்தியார் பட்டம் எப்ப வரும்? எனக்கே உணவு வைக்கிறியா நீ? நீ செத்தாதானே எனக்கு வரும். கூடி சீக்கிரத்திலேயே நான் சேர்த்து போடுறேன். ஏற்பாடு பண்ணு. பண்ணிடுறேன். கத்தாவை போக நாசிலா கந்தாரி பாட, கத்தாவை போக நாசிலா கந்தாரி பாட, ஒரே ஏக்கம். ஆமா ஏக்கம், ஒரே ஏக்கம். அதுக்கு நான் யாரு? யாரு? கேட்கவும் சேர்க்கவும் ஊராட்சி என்ன சமாச்சாரம் சொல்லி பார்ப்போம். பாண்டவர்கள் கானகம் சென்று 11 வருடம் 6 மாத காலமாகிறது. உண்மைதான். இன்னும் 1 வருடம் 6 மாத காலம் சென்றால் பாண்டவர்கள் நாட்டிற்கு வருவார் போல் தெரிகிறது. வந்துடுவாங்க. கானகம் சென்ற பாண்டவர்கள் கானகத்திலே உயிரோடு இருக்கின்றார்களா இல்லையா என்று தெரியவில்லையே. கானகம் போனேன். ஆமா, எங்க போனேன்? கானகம். 8வது வனம் குரு மகாரிஷி வரத்துக்கு போனேன். குரு மகாரிஷி வனம் ஒவ்வொரு வனமா போனேன். ரோமாபுரி, ரோம ரிஷி வனம், ஆமா, சூரிய வனம், இப்படி
மரத்துக்கெல்லாம் ஓனா ஆமா மேலேறி வனம் மேலேறி போனோம் ஆமா மேலேறி போனோம் 8வது வனம் போனோம் பாரு மொத்தமே அது எப்படி தீ பத்தி எரிஞ்சிருக்கும் மூங்கிலோடு மூங்கில் உராஞ்சி மூங்கிலோடு மூங்கில் உராய்ந்து அடியும் ஆமா என்னடா சொல்லிட்டு எட்டி பார்த்தா காவி பிடிச்சிருந்தது கை ஓட்டல் பிடிச்சிருந்தது 6 பேர் அங்கே செத்தாங்கப்பா யாரு பாண்டவர் 5 பேர் அப்படியே மாட்டாங்க செத்தாங்க தனியா ஒழுகுது ஐயோ நம்ம மச்சாமாருக்கு போயிட்டாங்களே ஆமா நம்ம தங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு ஏன் அப்படி இறந்து போன பாண்டவர்கள் நேரா மறுப்புல சொல்லுங்க பார்த்தேன் பார்த்த உடனே ஆமா அந்த இடத்துல என்ன பண்ணுச்சு சாம்பல் அந்த எலும்புகளை ஏற்றி ஆமா சாம்பல் மழை பேஞ்சி அந்த பில்லு முளைத்து காராம்பசு மேய்ஞ்சு போரு காராம்பசு என்ன அருமையான பசு ஆமா 15 லிட்டர் இருக்கும் காராம்பசி அந்த 15 லிட்டர் இருக்குது புண்ணாக்கு பையா என்ன 20 லிட்டர் இருக்குதா காராம்பசி எங்கடா கறக்குது இப்படி என்ன பசு இருக்கும் என்னடா பசு அது என்ன பசு அது அந்த பசு கால கல்வி செத்து போச்சு அப்படியே அந்த பில்லு மேய்ந்து அந்த பசுவே கால கலப்படி செத்து போச்சு இறந்து போன பாண்டவருக்கு ஈமக்கடன் நீ தான் அவங்க சத்தியமா பங்களே ஏன் செவடியா பசங்களுக்கு போய் நான் போய் கரும்பு நான் செய்யணுமா 1000 காலத்து பயிர் தாயாதி பொன்னாங்கொட்டா வருவான் பங்காளி வரமாட்டான் ஆமா அந்த பாண்டவருக்கு கர்மகாரி நீ தான் செய்யணும் எள்ளு கர்ப்ப மாயில எத்தனையும் கொண்டு போய் தண்ணியில போட்டு கரையணும் ஆமா சரி ஆமா எப்படி செய்யணும் என்ன 15ஆம் நாள் நடப்பு 14ஆம் நாள் காரி வைத்தா கம்மிக்கு மக்கள் சொல்றோம் சொர்க்கம் போய் சேர்ந்துருவாங்க ஆமா 9ஆம் நாள் நடப்பு 10ஆம் நாள் காரியம் போட்டு சாவுத்து இட்டு குட்டி சாவுத்து பஸ் கட்டி சாவுத்து யாழ் கட்டி சாவுத்து இதுங்கெல்லாம் புரிய காலத்துல வைக்கணும் ஏன்னா நீ சீக்கிரமா போய் சொல்லிட்டு சேராதுங்க ஆகையினால 9ஆம் நாள் நடப்பு 10ஆம் நாள் காரியம் சொல்லுங்க ஆமா இது நல்ல முறையா நீ சொல்றது நல்ல முறையா நல்ல முறையா என்ன இப்ப யோகி யாரா சொல்லுவான் நீ இல்லன்னா யாருன்னா சொல்லுவாங்களா ஆமா அதுக்கு ஒரு வழி சொல்லுமாமா காரியம் செய்யணும்னா நான் சம்பி சம்பு கட்டல ஆமா ஒரு 3 லட்சம் சம்பளம் நீ தான் கட்டணும் சம்பளம் யார் கட்டுவோம் நீ தான் கட்டணும் என்ன நல்ல பொண்ணு வச்சுக்கிறேன் நானு என்ன ஒரு 3 லட்சம் செக் வாங்கிடுவான் எப்பா சேர்த்தா ஏன் மாமா துணி எடுத்து கொடுத்தால உனக்கு வேஸ்ட் சட்டை எடுத்து கொடுக்க முடியாதா அரே யோ நான் அண்ணாட காசு கொடுத்து அண்ணாடியாச்சே எங்க என்னோட நம்மள என்ன ஒண்ணுமே கிடையாது எனக்கு புள்ளியார் கூட்ட எப்பா சேத்தான் ஆமா நான் தரமா சரி 6ஆம் சமாச்சாரம் என்ன என்னன்னு போடுற டாம் தாண்டு என்ன துரியோதன மகாராஜன் கர்மகாரியம் செய்ய போகிறார் இறந்து போன பாண்டவருக்கு 9ஆம் நடப்பும் 10ஆம் நாள் காரியம் வர்ற ஆளுங்கோ சோறு கட்டிக்கிட்டு கொலை கட்டிலே வந்து கம்பு கட்டு போகணும் சாப்பாடு கட்டுன்னு வந்துடணும் ஏன் சாப்பாடு போட மாட்டீங்களா போட்டா சொர்க்கம் போடுவாங்கோ இப்போ இறந்து போனப்பா எல்லாருமே சொல்றேன் ஆமா ஏன் சாப்பாடு போறாங்க தெரியுமா ஏன் பரவாயில்லப்பா ஆமா நல்ல மனுஷன் செத்துட்டாரு ஆனாலும் இந்த வயிறால சாப்பிட்டு வாட்டுறான் சொர்க்கம் இவன் என்ன பண்ணுவான் சாப்பாடு கிடையாதுன்னா அவனை திட்டு போய்க்கிறேன் ஆமா அவன் சோத்தை கட்டியா புளி சோறு கட்டியா வரையும் ரைஸ் வரணும் கட்டி கொட்டில சாப்பிட்டு அப்படியே போட்டு வீடு வரக்கூடாது ஒரு ஆள் கூட அப்படியே போட்டு அருமையா சொல்லிட்டாரு மாமா அருமையா சொல்லிட்டாரு மாமாக்கு அப்பாடி 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 பெருமைப்படுத்தி சொல்லிட்டான் என்ன அப்பாடிய மாமா வந்து சொற்பாடியே நான் நடப்பேன் அருமையா சொல்லிட்டாரு சின்ன
இல்லையே. ஆமா நீங்கள் சொன்ன பிரகாரம் நடப்பும் 10வது நாள் கர்மகாரியம் செய்யுது. அந்த ஐயர் வந்தா கூட சரி, நஷ்ட காப்பான். ₹1 மேல வைக்காத. நான் சொல்லிடுறேன் சார், ஊருக்கு நான் சொல்லிடுறேன். அந்த 5 ரூபா தானே ₹1 உட்காந்துக்கோ. ஐயருக்குடா ஐயருக்கு சேர்த்தாங்க. போய் வாங்க. அசினாபுரத்திலே சுரேந்திர மகாராஜாக்கு கர்மம் பண்றாங்களோ அப்படி சொல்லுங்க. அசினாபுரத்திலே சுரேந்திர மகாராஜா 9ஆம் நாள் நடப்பு, 10ஆம் நாள் கர்மகாரியம் பண்றாங்க. ஏன் பண்றாங்க? பாண்டவர் இறந்து விட்டார் என்று 9ஆம் நாள் நடப்பு, 10ஆம் நாள் கர்மகாரியம் பண்றாங்க. யாரா இருந்தாலும் வராதிங்கோ வராதிங்கோ வராதிங்கோ. காணாமல்